ஹாய் guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 4 உடைய எபிசோட் 11 பார்க்க போறோம். அதாவது ஃபைனல் எபிசோட் கிட்ட இருக்கக்கூடிய எபிசோட பார்க்க போறோம். அதனால இந்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபைனல் எபிசோடையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த கண்டென்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் டிராகனோட ஒரு கோர் இருக்கக்கூடிய இடத்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ல எக்கச்சக்கமான முட்டைகள் மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஆர்மன்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஆர்மன்ஸோட முட்டைகள் தான். அது மட்டும் இல்லாம இதை பாக்குறதுக்கே ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறதுனால டோக்கியோ சிட்டில இருந்து எங்கிருந்து வேணாலும் இதை பார்க்க முடியும். அதனாலதான் இப்ப காணிக்கையுடைய டீம்ல இருக்கிறவங்க இதை பார்த்த உடனே எப்படியாச்சும் இதை அழிச்சாகணும்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த டிராகன் என்னதான் தன்னுடைய கோர் வெளிப்படையா திரியிற மாதிரி வச்சிருந்தாலும் அதை சுத்தி எக்கச்சக்கமான செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்குது. அதாவது அந்த ஆர்மன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தன்னை தானே பாதுகாக்கிறதுக்காக எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் அதை சுத்தி உருவாக்கி வச்சிருக்குது. அதனாலதான் அந்த கோரை நம்மளால இப்போதைக்கு டைரக்டா போய் அட்டாக் பண்ண முடியாது. வேற ஏதாச்சும் ஒரு வழியா போய் தான் அட்டாக் பண்ணணும்னு இவங்க நிறைய பிளான போட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டா இந்த இடத்துக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஐயோட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஏன்னா நிஷிகியோட லவர் டிராகனுடைய கோரை பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோட்டா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை தேடி போக ஆரம்பிச்சிருக்கான். ஏன் ஒரு கட்டத்துல அதை கொல்றதுக்கான சரியான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலும் டிராகனை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு இவன் கிட்ட பவர் கிடையாது. அதனாலதான் காணிக்கை இப்ப முடிச்சுக்கிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதும் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இவன் சொல்ல இவங்களும் ஆமா காணிக்கை கிட்ட இருக்கக்கூடிய ஆர்சி பவர் இப்ப முன்ன விட அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதனால ஐயோட்டா சொன்ன வழி மூலியமா டிராகனுடைய கோரை அழிக்க போற இடத்துல அதை அட்டாக் பண்ணா கூட காணிக்கை வேலை அதை தாக்கு பிடிக்க முடியும். சோ இப்ப நம்ம அந்த டிராகனை அழிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சுன்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படலாம்னு பார்த்தா அடுத்த செகண்டே இவங்க சிசிஜி பில்டிங் இருக்கு இல்லையா, அதாவது இப்ப இவங்க இருக்கக்கூடிய பில்டிங், இந்த பில்டிங் அட்டாக் பண்றதுக்காக எக்கச்சக்க பேர் கிளம்பி வந்திருக்கானுங்க. ஆனா இவனுக்கு யாருமே நார்மல் ஹியூமன்ஸ் கிடையாது, குளோன்ஸ். அதாவது டாக்டர் ஒரு இடத்துல குளோன்ஸ்ல நிறைய உருவாக்கி வச்சிருந்தாரு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த நிமுர வாஷு காண போனதுல இருந்து தனக்காக ஒரு பெரிய படையை உருவாக்கி இருக்கிறான். அதனாலதான் இப்ப இவனுங்க அட்டாக் பண்ண வந்ததை பார்த்ததுமே சரி ஓகே இப்ப நம்ம கோரை அழிக்க போறதா இவனுங்களை சமாளிக்கிறதான்னு காணிக்க யோசிக்க ஆரம்பிக்க டோக்கா உடனே இங்க பார்ப்பா இதெல்லாம் பத்தி யோசிக்காத, நாங்க எல்லாருமே இதை பாத்துக்கிறோம், நீனும் ஐயோட்டும் இப்ப போயிட்டு சீக்கிரமா அந்த கோரை அழிக்கிற வழியை பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் அதை நம்ம அழிக்காம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எப்ப நம்மளால அழிக்க முடியும் நம்மளுக்கு தெரியாது. சோ நீங்க போய் அதை அழிக்கிற வழியை பாருங்க பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் அனுப்பி வைக்க மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த குளோன்ஸ் கூட சண்டை போட்டு அசால்ட்டா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க இப்பதான் உருவாக்கப்பட்ட குளோன்ஸ்ன்றதுனால அந்த அளவுக்கு சண்டை போடலாம் தெரியாது. அதனாலதான் இவங்க எல்லாருமே அசால்ட்டா அந்த குளோன்ஸை போட்டு தள்ளிட்டு இருக்கும் போது இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு இப்போ ஒரு அவுல் ஒண்ணு வந்திருக்குது. அதனால இதை பார்த்ததும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, யூட்டோ யோஷிமுரா இறந்து போயிட்டா, அது நாங்க வேற கன்ஃபார்ம் பண்ணோம். அப்படி இருக்கும்போது இந்த அவுல் யாரு, எப்படி இந்த அவுல் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த நிமுர வாஷு யூட்டோ யோஷிமுராவை புடிச்சு போட்டு போன அடி அடிச்சுட்டு வந்தான் இல்லையா, அப்படி அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் யோஷிமுரா அந்த இடத்தை விட்டு வெளியில வரல, அந்த இடத்துக்குள்ளே மாட்டி இறந்து போயிட்டா. அதாவது குக்ரியா பிரிசன் இடிஞ்சு விழுந்து அந்த இடத்துக்குள்ளே அவ இறந்து போயிட்டா. அதனாலதான் இப்ப இவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த அவுல் யாருன்னு தெரியாம இப்படி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது இது இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால சரி ஓகே நம்மளும் கவுண்டர் அட்டாக் பண்ணலான்னு இவங்க ஆல்ரெடி அவுல் எல்லாம் சமாளிச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அசால்ட்டா அந்த அவுல புடிச்சு போட்டு அடி அடி நடிக்க இந்த அவுளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால இந்த சான்ஸை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு அடி அந்த கோலை போட்டு தள்ளிடலான்னு இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய மீசக்காரன் தன் கையில வச்சிருக்கக்கூடிய வெப்பனை வச்சு கரெக்டா இந்த கோலுடைய தலையை பார்த்து ஒரு பிளாஸ்ட கிரியேட் பண்ணப்போ இவங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த கோலுடைய தலைப்பகுதி சில்லி சில்லியா நொறுங்கி போயிடுச்சு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஹியூமனுடைய பாடியை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஹியூமன் பாடி ஈட்டோ யோஷிமுராவுடைய பாடி தான், ஆனா தலை மட்டும் காணோம், அதுக்கு பதிலா ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்குது. அதனாலதான் இது என்னடா புது ரகமான கோலா இருக்குதுன்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது லேசர் பீமை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண வேற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த விஷயத்த எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீடே மட்டும் இந்த அவுல் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு, யார் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா ஆல்ரெடி குளோன் மாஸ்க போட்டு எக்கச்சக்க ஹியூமன்ஸை ஃபாதர் கண்ட்ரோல் பண்ணாரு இல்லையா, அந்த மாதிரி தான் எங்க ஒரு இடத்துல இருந்துகிட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை கண்டுபிடிச்சிட்டா இதை நம்ம தடுத்து நிறுத்திடலான்னு இவன் உடனே ஹீனாமிக்கு கால் பண்ணி அவர் எங்க இருக்கிறாருன்றத கண்டுபிடிக்க சொல்றான். ஏன்னா ஹீனாமியால சென்ஸ் பண்ணி ஒருத்தவங்க எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இவகிட்ட சொன்ன உடனே இவனு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இவளை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல யார் யார் எந்த இடத்துல இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படியோ ஒரு வழியா அந்த ஃபாதர் இருக்கக்கூடிய பில்டிங்கை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா இவ கண்டுபிடிச்ச விஷயத்தை இந்த பக்கத்துல சொல்றதுக்குள்ளேயே இந்த ஃபாதருக்கு தன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அதனால சரி ஓகே இதுக்கப்புறம் நான் தனியா வரப்போற பிரச்சனையை சமாளிக்க போறேன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்னு இந்த இடத்துல இருந்து இவர் கூட இருக்கவங்களை அனுப்பி
அனுப்பி வைக்க அடுத்த செகண்டே இவர் அட்டாக் பண்றதுக்கு அமான் வந்துட்டான். ஏன்னா அமானுக்கு தன்னுடைய அப்பாவை சின்ன வயசுல இருந்து சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் இன்னைக்கு இவரை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சதும் நான் இவரை போட்டு தள்ளிக்கிறேன் இவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் இந்த ஃபாதர் சொன்னதை கேட்டுட்டு அட்டாக் பண்றதுக்கு கிளம்பின 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களே இப்ப ரெஞ்சி வந்து தடுத்து நிறுத்துறாரு. ஏன்னா இவங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நடுவுல ஏற்பட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடால தான் இவங்க தனித்தனியா பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அதனாலதான் ஊட்டா கிட்ட நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி இவனை நார்மலா மாத்தி நம்ம கூட கூட்டிட்டு போலான்றதுக்காக இவர் வந்து தடுத்து நிறுத்த பார்த்தாலும் ஊட்டா இவர் சொல்றதெல்லாம் எதுவுமே கேட்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒரு தடவை சண்டை போடும் போது ரெஞ்சியோடைய பிளட் ஊட்டா லைட்டா டேஸ்ட் பண்ணிட்டான். அதனால அன்னையில இருந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் இவன் கூட சண்டை போட்டு இவனை கொண்டு சாப்பிடுறதுக்காக வாய்ப்பு கிடைக்காதான்னு இவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அது எப்படியே ஒரு வழியா இன்னைக்கு இவனுக்கு நிறைவேற போகுதுன்றதுனால, டேய் ரெஞ்சி நீ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடுடா, அதனால இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்னு ஊட்டா தன்னுடைய உண்மையான ஃபார்முக்கு மாறி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ரெஞ்சி அசால்ட்டா இவனை புடிச்சு போட்டு அடி அடி நடிக்கிறாரு. ஏன் ஒரு கட்டத்துல இவனை அடிச்சு பறக்க விட்டு ஒரு கம்பியில சொருவுனதுக்கு அப்புறம் இவருடைய கோல் பவரை வச்சு அசால்ட்டா ஒரு எலக்ட்ரிக் ஷாக்க கொடுத்து ஒரு பெரிய அட்டாக்கா பண்ண பயபுள்ளிக்கு உடம்பு மட்டும் தான் கருகல, மத்தபடி பாடி பார்ட்ஸ் எல்லாம் செயல் இருந்து போன மாதிரி கடந்து இருப்பான். அதனால இவன் கிட்ட வந்ததும் ஓகேடா ரெஞ்சி நீ இன்னைக்கு ஜெயிச்சுட்ட, என்ன கொல்ல போறியா, சரி கொண்டு போடா இன்னையோட நம்ம கணக்கு முடிச்சிடலாம்னு இவன் சொன்னாலும் ரெஞ்சி நான் உன கொல்ல போறது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம் தான். அதனாலதான் நான் உன கொல்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டேன்டா, நீ என்னைக்குமே என்னோட ஃப்ரெண்டு, நீ உன தூக்கிக்கிட்டு கிளம்ப. இந்த விஷயத்துல அதையும் இவங்க கூட இருக்கக்கூடிய பொண்ணு பார்க்கும்போது ஏற்கனவே நடந்த அந்த சண்டை தான் ஞாபகம் வருது. ஏன்னா அப்பயும் இந்த மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கொல்ற அளவுக்கு அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சமாதானமா போயிட்டு 2 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டு போயிருப்பானுங்க. அதனால இந்த பயப்புள்ளைங்க திருந்தவே மாட்டானுங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம அமான் சண்டை போட்டுட்டு இருந்தா இல்லையா, அங்க என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அமானுக்கு எக்கச்சக்கமான டேமேஜ் இந்த ஃபாதர் கொடுத்திருக்காரு. ஏன்னா இவரால தான் குளோன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்க முடியும் இல்லையா, அதனாலதான் இவர் புடிச்சு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க ஒரு இடத்துல அமான் இவரை கொல்றதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா இந்த ஃபாதரோடைய குளோன்ஸோட உடம்புல அடிபட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க டிசப்பியர் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த விஷயத்துல அதுமே நோட்டீஸ் பண்ணிட்டு யாரு இந்த இடத்துல உண்மையான ஃபாதர்ன்றதை கண்டுபிடிச்சதும் இவன் செம வேகமா வந்து கரெக்டா அட்டாக் பண்றான். ஆனா என்ன பண்றது, இந்த ஃபாதருடைய பவர் அம்மானை விட கொஞ்சம் அதிகம். அதனால அசால்ட்டா இவனுடைய இந்த அட்டாக்கை தடுத்துட்டு உன்னால என்ன கொல்ல முடியாது மகனே, ஏன்னா நான் உன்னுடைய அப்பான்ற மாதிரி சொல்ல இவனுக்கு இன்னும் வெறியாகிட்டு நீ அப்படி சொல்லாதரான்னு கையில வச்சிருக்கக்கூடிய வெப்பனால இன்னொரு அட்டாக்கா பண்ண இந்த ஃபாதருடைய உண்மையான உடம்பு 2 துண்டா போயிடுச்சு. ஆனா என்ன இந்த இடத்துல அமான் இவனை 2 துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த ஃபாதர் என்னதான் ஒரு கோலா இருந்து நிறைய பேரை கொண்டுகிட்டு நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அமானு கிட்ட ரொம்பவுமே அன்பா தான் சின்ன வயசுல நடந்துகிட்டாரு. அதனாலதான் இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபாதர் திருந்திட மாட்டாரா, நல்லவரா மாறிட மாட்டாரான்னு தினமும் இவரை வந்து பாத்துட்டு எல்லாம் போயிட்டு இருந்திருப்பான். ஆனா இவர் கடைசி வரைக்கும் மாறவே இல்லை இல்லையா, அதனாலதான் என் கையாலே உங்களை கொல்ல வச்சுட்டீங்களே இவ கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க. சாவர நிலைமையில இருக்கக்கூடிய இந்த ஃபாதரும் சரி ஓகே நான் பண்ணதும் நிறைய தப்பு இருக்குது, அதனால என்னையும் மன்னிச்சிருங்கன்னு இவர் ஒரு பிரீஸ்ட்ன்றதுனால கடவுள் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன்னா இவர் ஆரம்பத்துல ரொம்பவே நல்லவரா தான் இருந்திருப்பாரு. அதாவது அமான சின்ன வயசுல வளர்க்கும் போது நல்லவரா இருந்தார் இல்லையா, அப்படி இவரு ரொம்பவே நல்லவரா தான் இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல மக்கள் நிறைய பாவங்கள் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவரால தாங்கிக்கவே முடியல. அந்த டைம்ல தான் தான் ஒரு கோலா இருக்கிறதுனால சரி ஓகே கடவுள் நம்மளுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்காரு, அதனாலதான் அந்த வரத்தை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை அழிச்சிட்டு புதுசா ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு இவர் நிமுர வாஷுடைய பிளான அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புது உலகத்தை உருவாக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி இருந்திருப்பாரு. அதனாலதான் இப்ப இவர் சாவு போற நிலைமையில தான் பண்ண தப்ப எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து கடவுளே என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இறந்து போக கரெக்டா இன்னொரு பக்கம் அவளுமே இறந்து போயிடுச்சு. ஏன்னா அவளை கண்ட்ரோல் பண்ணது இவர் தான்றதுனால இவர் இறந்து போகும்போது அவளுமே அந்த சைடு இறந்து போயிடுச்சு. இருந்தாலும் இவங்க கூட சண்டை போடுறதுக்காக இந்த இடத்துல எக்கச்சக்க குளோன்ஸ் வேற இருக்கிறாங்க. அதனால சரி ஓகே இது போயிடுச்சு அடுத்தது வந்துருச்சுன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் கோர அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயோட்டோவும் காணிக்கவும் போனாங்களே அவங்க எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா டனலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஏன்னா சர்ஃபேஸ் வழியா போனா ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்துட்டு அட்டாக் பண்ண வந்துரும். அதனாலதான் டனல் வழியா அது இருக்கக்கூடிய இடத்துக்கு போலான்னு இவங்க டனல் வழியா போயிட்டு இருக்கும்போது காணிக்கையுடைய கண்ணுக்கு மட்டும் இந்த இடத்துல ரீசி அங்கங்க இருக்கிற மாதிரி தோணுது. ஏன் ஒரு கட்டத்துல அந்த கோரை கண்டுபிடிச்சு மேல ஏறிக்கிட்டு இருக்கும்போது கூட காணிக்கை நீ இப்படி பண்ண தேவையில்ல என்ன உயிரோட விட்டுட்டு காணிக்கேன்னு இவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்ப இந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது ரீசியோடைய ஞாபகங்கள் தானே. அதனாலதான் காணிக்கை இந்த இடத்துக்கு வரான்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிராகன் இவனை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கோரில் இருக்கக்கூடிய ஆப்பனன்ஸ் உடைய முட்டை எல்லாமே புரிஞ்சு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வெளியில வர பாக்குதுங்க. அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டதும் சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் மேலே ஏறினா இதுங்க கொண்டாலும் கொண்டுரும் நம்ம கீழே போயிட்டு திரும்ப வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம்னு கீழே வர இவங்களை ஃபாலோ பண்ணி இந்த ஆர்குமெண்ட்ஸ் அட்டாக் பண்றதுக்காக வந்துருச்சுங்க. அதனால இப்ப இதுங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போனா மட்டும்தான் இவங்களால புது வழியை கண்டுபிடிச்சு கோரு கிட்ட போக முடியும். அதனால ஐயோட்டு இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டே காணிக்கவே இங்க இருந்து உடனே போக சொல்றான். ஏன்னா காணிக்கை தேவையில்லாம இந்த இடத்துல சண்டை போடுறேன்னு சொல்லி சண்டை போட்டு இவனுடைய பவரை ட்ரெயின் பண்ணிட்டானா இவனால போயிட்டு டிராகன் கூட சண்டை போட முடியாது இல்லையா. அதனாலதான் நீ போ காணிக்கை நான் இதுங்களை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன் இவன் மட்டும் தனியா அந்த பக்கம் அட்டாக் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்க. காணிக்கவும் சரி ஓகே கோர் அழிக்கிறது தான் இப்ப நம்மளுக்கு முக்கியமான வேலை, அதனால இதை இன்னைக்கு நம்ம அழிச்சிடலாம்னு செம்ம வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி நிமுரா வாஷு குறுக்க வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இவன் 1-on-1 வச்சுக்கலான்ற மாதிரி, ஹே காணிக்கே நீ ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ எந்த அளவுக்கு பவரா மாறி இருக்கிறன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால வா என் கூட வந்து சண்டை போடு, உண்மையான டிராகன் யாருன்றதை தெரிஞ்சுக்கலான்னு இவன் கூப்பிட்டு அடுத்த செகண்டே காணிக்கவும் இவன் கூட சண்டை போடுறதுக்காக ரெடியாக அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த எண்டிங் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் நெக்ஸ்ட் எபிசோட் நீங்க பார்க்கும்போது ஸ்டோரியில இருக்கக்கூடிய கண்டினியூஷனை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோடு தான் ஃபைனல் எபிசோட், அதனால எனக்காக அந்த எபிசோடுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமா அந்த தரமான எபிசோடோட வந்து உங்களை நான் மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லைக் ஷேர் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் growth ஆகும், சாரி நம்மளுடைய ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் growth ஆகும். அதனால நம்ம ஃபேமிலியோட growthக்காக கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டிட்டு ஷேர் பட்டனை அழுத்தி மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அது கூட சேர்த்து இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோடுல வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.